சனாதனம் என்பது நான் முன்பே சொன்னேன், இட் இஸ் நாட் ஏ ஆப்ஜெக்ட், இட் இஸ் ஏ குவாலிட்டி. யார் வேணாலும் சனாதனம் சொல்லிக்கலாம். ஒரு இஸ்லாமியர் கூட நான் சனாதனம் சொல்லிக்கலாம். ஏன்னா என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உயிராற்றல் இருந்தால் தானே அவருடைய சந்ததிகளும் பிறக்க முடியும். ஒரு இஸ்லாமியர் கூட தன்னை சனாதனம்னு சொல்லிக்கலாம், ஒரு இந்துவும் சொல்லிக்கலாம். இந்து என்பது நமக்கு வெள்ளைக்காரர்கள் கொடுத்தது தான். உண்மையான வார்த்தை சனாதன தர்மம். வைதிகம் என்பது வேதத்தை அடிப்படையாக கொண்ட மதம். ஜைனம் என்பது ஜெயின மதம். இந்த இந்தியாவிலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கிறிஸ்துவம், 2000 வருடங்களுக்கு முன்னால் கிறிஸ்துவம், 1070 தான் இஸ்லாமியம். அதற்கு முன்பாக இருந்தது வைதிகம், ஜெயினம், அடுத்தது பௌத்தம். முதலில் வைதிகம். வைதிகம் என்பது வேதத்தில் இருக்கக்கூடிய உருவ கடவுள்கள். அந்த உருவ கடவுள் தான் சிவன் முதல் அம்பாள் வரை விநாயகர் வரை வருவது. அந்த வைதிகத்திற்கு புரட்சி செய்து கொண்டு கிளம்பியதுதான் ஜெயினம். அந்த ஜெயினத்தில் இருந்து புரட்சி செய்து கொண்டு கிளம்பியதுதான் பௌத்தம். இந்த 3 மதங்களுமே ஆன்மீகத்திற்கு தரக்கூடிய விளக்கம் இங்கே ஆல்பாவும் இல்லை, ஒமேகாவும் இல்லை. அது ஒரே மாதிரிதான் இருக்கு அந்த விளக்கம். 3 மதங்களுமே கர்மாவை ஒத்துக்கொள்கிறது. கர்மா என்பதுதான் ஆல்பாவும் இல்லை, ஒமேகாவும் இல்லை. ஆல்பா, இப்போது ஒரு விஷயம் என்னென்றால், நம்முடைய கோணத்திலேயே நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள விரும்புகிறோம். நமக்கு நம் தந்தை, இப்ப இறந்து போன தந்தை நிறைய பேர் இருப்பாங்க, இல்ல நம்ம தாத்தா இறந்து போயிருப்பாரு. நம் தாத்தாவுக்கு எப்படி ஒரு ஆரம்பம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறதோ, அப்படியே இந்த உலகத்திற்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது என்ற கொள்கை தான் கிறிஸ்துவம், இஸ்லாம், யூதம். அது மட்டுமல்ல, அறிவியல் கூட. அறிவியல் கூட பிக் பேங் தியரின்னு சொல்லுதுன்னா, பிக் பேங்குக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு நவகோள்கள், ஒரு சூரிய குடும்பம் இருந்திருக்குல்ல. அப்ப அதுக்கு நீங்க என்ன பேர் வைப்பீங்க? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க?